தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்காரு. அவங்களோட அழுத்தம் சார்ந்து தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு லெவலில் வந்து தெரியும், தமிழ்நாட்டை உருவாக்குன்ற அதிகாரம் எனக்கு வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிறது தான் உண்மையும். நான் என்ன சொன்னேன், நீ குடும்ப ஆட்சி நடந்துன்னு இருக்குதுன்னு இவ்வளோ தைரியமாக பேசுகிற ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு சொல்லு, நீ மன்னர் ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? மக்களுக்கான ஒரு திட்டத்தில் கூட ஊழல் நடக்குது அப்படிங்கும்போது அந்த ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கருதப்படும். பல கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவன் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும்ன்றதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற தகுதியை விட திருமாவளவன் அவர்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்றோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன விஜய் கூட்டணியில் அண்ணன் போயிட்டு என்ன பண்றாரு, தாவ ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் மத்தியில் முக்கியமாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இன்றைய அரசாங்கம் மக்களுக்காக செயல்படுதா? என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு கட்சி தலைவராக இருந்து விஜய் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியே ஆரம்பித்து முதல் மாநாடு இப்போ தான் நடத்தியிருக்கிறாரு. அது இன்னும் சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா, மண்ணின் மைந்தர்கள் கழகத்தோட நிர்வாக தலைவர் சேனாதிபதி டாக்டர் ஆசா செல்வராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம் சார். நம்ம கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து நீங்கள் துவங்கி இருக்கீங்க. ஸோ என்ன காரணத்துக்காக இந்த கட்சி துவங்குனீங்க? உங்களோட கொள்கைகள் என்ன சார்? 2012ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி நான் ஆரம்பித்தது வந்து ஒரு சங்கமாகத்தான் ஆரம்பித்தேன். லட்சிய சிறுபான்மை மக்கள் நல சங்கம் என்று ஒடுக்கப்பட்டிருக்கிற, நசுக்கப்பட்டிருக்கிற, புறந்தள்ளப்பட்டிருக்கிற ஏழைய மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக நான் கொண்டு அந்த சங்கமாக ஆரம்பித்தேன். நாளடைவில் சங்கம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழல் எனக்கு சிலர் ஆலோசனை கொடுத்ததின் அடிப்படையில் மண்ணின் மைந்தர்கள் கழகம் என்று சொல்லி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் ஒரு மண்ணின் மைந்தர்கள் கழகமாக நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் திட்டமிட்டு மண்ணின் மைந்தர்கள் கழகம் என்று சொல்லி இதை முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில தேர்தல்களில் நின்று இப்பொழுது நான் எங்களுடைய பகுதியில் 3வது வார்டு கவுன்சிலராக நான் முதலிலே வெற்றி பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய களப்பணி சென்று கொண்டிருந்தான் இருக்கிறது. யாரெல்லாம் பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்களோ, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் முன்னெடுத்து கொண்டு வர வேண்டும், அவர்களை மேலெடுத்துன்னு வரணுன்றது தான் எங்கள் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய குறிக்கோளாக நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பெரிதளவில் மக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, அவங்களோட கொள்கை கோட்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, அது மக்கள் சார்ந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட கொள்கை கோட்பாடு மக்களுக்காக எந்த அளவுக்கு செயல்படுது, உங்களோட கொள்கை கோட்பாடு எந்த அளவுக்கு மக்களை நோக்கி பயணிக்குது? எங்களுடைய கொள்கை கோட்பாடு தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது, தேசிய கட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. நம்மளதும் தேசிய கட்சி தான். என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கையை நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போது நான் தெளிவாக சொல்கிறதுனா, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் நசுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் புறந்தள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த அரசு வந்தாலும், அது மத்திய அரசில் யார் வந்தாலும், மாநில அரசில் அவர்கள் போடுகின்ற நல்ல திட்டங்களை நாங்கள் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு சொல்லணுன்றது தான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம். ஃபஸ்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் இலவச கல்வி வழங்கிடணும், எல்லாருக்கும் இலவச கல்வி வழங்கிடணுன்றது எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய நோக்கம். 3வது, அனைவருக்கும் இலவச மருத்துவம் வழங்கிடணும், எல்லாருக்கும் மருத்துவம் வழங்கணும், அது இலவசமாக மருத்துவம் வழங்கணும். தொடர்ந்து இங்கே நடைபெறுகின்ற அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா சாராயத்தை ஒழிக்கணும், மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா கட்சிகளும் போராடுகிறார்கள். குறிப்பாக நிறைய தலைவர்கள் அதை மிகவும் போராட்ட களத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முயற்சி என்னவென்று சொன்னால், முழுக்க கடைகளை, சாராய கடைகளை மூடிவிட்டு
நமக்கென்று இருக்கின்ற வரிப்பணத்தை வாங்கி கொண்டிருக்கிற மத்திய அரசு வரிப்பணத்திலிருந்து சப்சிடியை கொடுத்து எங்களுடைய பகுதியில் சாராயத்தினால் மடிந்து கொண்டிருக்கின்ற கள்ளச்சாராயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டியில் வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்துருக்குறாங்க. அதுபோன்று இல்லாமல் தமிழகத்தில் கள்ளுக்கடைகளை திறக்கணும். ஏன்னா ஒரு சமூகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மறையேறது தான் அவங்களுடைய தொழிலை வந்து நம்ம உருவாக்கணும். இதுக்காக மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம அரசு வீட்டிற்கு ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிடணும். இப்போ ஒரு வீட்டில் எடுத்தோம்னா 5 பேர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. அது திறமை என்றும் சொல்லலாம், ஒருவேளை அவங்களுடைய படிப்பினுடைய அந்த அறிவு என்றும் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் தகுதி அடிப்படையில் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுத்தா அந்த வீடு வந்து இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு மதிப்புமிகு, அதாவது நான் மதிக்கக்கூடிய ஒரு விவசாய பெருமக்களுக்கு இலவச உரம் கொடுக்கணும். இலவச உரமும் இலவச மருந்தும், உரம் ப்ளஸ் விதை, உரமும் விதையும் வந்துட்டு இலவசமாக கொடுக்கணும். எந்த அரசு வந்தாலும் அது இலவசமாக கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் அதுக்கான திட்டங்களையும் வகுத்துட்டு தானே இருக்காங்க. அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா மானிய அடிப்படையில் கொடுக்குறாங்க. மானியம் இல்லாமல் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்களை இயக்கலாம். இன்றைக்கி விவசாயிகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரோ ஒரு சிலர் தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாமே. இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு சுய உதவி பெண்களுக்கு வந்து ஆல்ரெடி சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து பல நாட்கள் ஆகிறது. அங்கங்கே சுய உதவி குழுக்கள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா சுய உதவி குழுக்களை இன்னும் துரிதப்படுத்தணும். அவங்களுக்கு கைவினைப் பொருட்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். இது அரசு மானியத்தின் அடிப்படையில் எடுத்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தா அவருடைய வாழ்வாதாரம் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி சேவைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு தானே சார். இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப், இன்னும் கொஞ்சம் நிறைய நடக்கணுன்றது எங்களுடைய விஷயம். அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். முறையாக வந்து மகளிர் குழுவுக்கு எல்லாருக்கும் போய் சேரலன்றீங்க இல்லையா? எல்லாருக்கும் போய் சேரல. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ கிராமங்களுக்கு பேருந்து கூட செல்ல முடியாத இடங்கள் எத்தனையோ கிராமங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது போன்ற கிராமங்களை மண்ணின் மைந்தர்கள் கழகம் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளவிட்டவர்கள், ஒரு வசதியான வழி இல்லாத இடத்துல போயிட்டு வீடு கட்ட மாட்டாங்க. நம்மை போன்ற ஓரம் கட்டப்பட்டவங்க, நம்மளை போன்ற ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வழியாவது ஒரு பாதையாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கொள்கையை நான் உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். எங்களுடைய கொள்கையும் கோட்பாடையும் சொல்லிட்டு இருக்கேன். மக்களுக்கான ஒரு திட்டத்தில் கூட ஊழல் நடக்குது அப்படிங்கும்போது அந்த ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கருதப்படும்? சிறந்த ஆட்சி என்பது ஏதோ ஒரு திட்டத்தில் ஊழல் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து ஊழல் நம்ம சொல்லிட முடியாது. தேன் அழிக்கிறவன் வந்து கண்டிப்பாக அதாவது கையை நக்கி தான் ஆகும். அது யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை நானே முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிவிடுவேன். ஏன்னா தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய மாவட்டங்களை சேர்ந்தது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுகிற நிலச்சரிவு, இப்போ கூட நிலச்சரிவு நான் இன்றைக்கி பேட்டியில் கொடுத்துருந்தேன். நிலச்சரிவு திருவண்ணாமலையில் ஏற்பட்டுச்சு. நிலச்சரிவுக்கு வந்து ஏற்படும் முதலமைச்சர் முன்னாடி தெரியுமா? திடீர் என்று ஏற்பட்ட ஒரு இயற்கை சீற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரசாங்கத்தையோ இல்லை கட்சி சார்ந்தோ எந்த தலைவரும் நாங்கள் குற்றச்சாட்டை விருப்பப்படலை. ஆனால் அந்த ஒரு நடவடிக்கை கொஞ்சம் துரிதமாக எடுத்து அது மக்களுக்கு சேர வேண்டிய நிவாரணங்கள் துரிதமாக கிடைச்சா அவங்க மக்கள் வந்து திருப்தியாக இருப்பாங்கன்றது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. நிவாரணம் வந்து மேக்சிமம் போயிட்டு தானே இருக்குது. நிவாரணம் வந்துட்டு இறந்த குடும்பங்களுக்கு இந்த இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கூட நிவாரணம் பல இடங்களில் வரலன்னு சொல்லிட்டு மக்கள் பல மீடியாக்கள் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க, பல சோசியல் மீடியா மூலியமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சைட்லேருந்து எல்லாமே சிறந்த முறையில் மக்கள் சார்ந்து அது கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணுறீங்களே, இது எந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் பார்க்கறது? அரசு சரியாக செய்யுதுன்ட்டு நான் வந்து சொல்லவே இல்லை. நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்குது. சில விஷயங்கள் பாராட்ட வேண்டியதும் இருக்குது. ஆகவே மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக நான் எந்த கட்சியும் எப்பவுமே குறை சொன்னதில்லை. எந்த கட்சியும் வந்துட்டு நாங்கள் தாக்கி பேசுனதில்லை. எங்களுடைய கொள்கையில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய மக்களுக்கு நான் சொன்னதனுடைய அடிப்படை எல்லாம் நடக்கணும்.
அது எந்த அரசு வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு உங்களோட ஆதரவு எங்களுடைய ஆதரவு இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட கொள்கைகளை பகிர்ந்து கொள்ளும்போது வந்து மருத்துவம் சார்ந்து, கல்வி சார்ந்து, சில குடியிருப்பு சார்ந்து சில கொள்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இதே கொள்கை கருத்து வேறுபாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவாக இருக்கட்டும், இல்லை வந்து நாம் தமிழர்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே முன்வைக்கிறாங்க. ஸோ அதில் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக இதெல்லாம் வந்து சேருதா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்குது. இதற்காக குரல் கொடுக்கிற எந்த கட்சி சார்ந்த தலைவர்களும் ஏன் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து நிற்க தயங்குறாங்க? சார், நாங்கள் எதிர்த்து நிற்க தயங்குறாங்கன்னா, சில எம்எல்ஏ எம்பிஸ் வச்சிருக்கிற கட்சியே தேர்தல் ஆதாயத்துக்காக பேசுவதை அவர்கள் நிறுத்தி கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சில வார்த்தைகள் பேசிட்டோம்னா நாளைக்கு கட்சியினுடைய சீட்டு கேட்கும்போது நமக்கு வந்து இது பிளவு ஏற்படும், இதனால் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும்ன்றதுனால எங்களை போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் முன்னெடுத்து வந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய கோட்பாட்டில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். நாங்கள் வந்து தொடர்ந்து சார் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். ஒரு மாணவன் தேர்வு எழுதலை, என்னான்னு கேட்டேன். எனக்கு வந்து ஃபீஸ் கட்டலை, அதனால் வந்து என்னை வந்துட்டு காலேஜில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வருஷம் ஒரு செமஸ்டர் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா நான் உடனே வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்கேன். ஆட்சியாளர்களுக்கு, கல்லூரியுடைய ஆட்சியாளர்களுக்கு நான் தயவாக கேட்டுக்கிறேன், மாணவர்களை தேர்வு எழுத விடுங்க. அவன் ஃபீஸ் கட்டலைன்றதுனால அவனை வந்துட்டு வெளியே அனுப்பாதீங்க. 3 மாதத்துக்கு பிறகு, 3 வருடத்துக்கு பிறகோ அல்லது 5 வருடத்துக்கு பிறகு அவன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்ககிட்ட தான் வரணும், கல்லூரிக்கு தான் வரணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கட்ட வேண்டிய இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது தம்பி, இதை கட்டிட்டு நீங்கள் வாங்கி போட்டுன்னு அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். இப்போ அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணால் அவனுடைய தேர்வு எழுத முடியாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், இளைஞர்கள் இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக வந்துட்டு என்னென்னு கேட்டால் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால் வந்து செமஸ்டர் எழுத முடியல, என்னுடைய இது வந்துட்டு அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு, என்னுடைய பாதி தொடர்ந்து என்னால் இந்த டிகிரி பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் முக்கியமாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இன்றைய அரசாங்கம் மக்களுக்காக செயல்படுதா? ஓகே, இந்த அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறது? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்ன? இந்த அரசாங்கம் என்னை பொறுத்த மட்டிலும் நன்றாக செய்வது என்று சொல்லி நான் உங்களை போன்றவர்கள் மத்தியில் அவைப்பர் எடுப்பதை விட முடிந்த அளவுக்கு செய்கின்றார்கள். அவர்களால் முடிந்த அளவுக்கு செய்கின்றார்கள் என்பதை நான் ஒரே வரியில் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களால. உங்களோட பதில் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் சொன்ன அதே பதில் தான் உங்களோட பதிலாக வந்து மதுரை ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர் ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கலாம். அவருடைய தனிப்பட்ட கருத்து அது. என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு கட்சி தலைவராக இருந்து, ஒருவேளை நான் ஒரு முதலமைச்சராக தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானே ஒரு முதலமைச்சர் ஆனாலும் என்னால் எதெல்லாம் கவனிக்க முடியுமோ அதுதான் கவனிக்க முடியும். இதுக்கு தான் சில துறைகள் போடப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குரிய இயக்குநர்கள் இருக்கிறார்கள், டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுன்னு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்களுடைய நோக்கம். ஆனால் அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன இதுன்றது, இதை வழி நடத்துறதுக்கு தானே முதலமைச்சர்ன்ற ஒரு அந்தஸ்து கொடுத்து. கண்டிப்பாக. அப்போ அதை முறையாக செயல்படுத்த வேண்டியது முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் தானே இருக்கணும். முதலமைச்சர் அதை வந்துட்டு ஒழுங்கான முறையில் பார்த்துட்டு தானே இருக்காரு. அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தான் வந்துட்டு அதை சரியான முறையில் பார்க்கணும் இல்லையா? ஒவ்வொரு இதையும் வந்துட்டு நேரடியாக முதலமைச்சரே போய் பார்க்கணும் போது அமைச்சர் பெருமக்கள் தேவையில்லையே. அவருக்கு கீழே இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தேவையில்லையே. மண்ணின் மைந்தர்கள் கழகம் வந்து 2026 டிஎம்கேயோட கூட்டணிக்காக இந்த மாதிரி விவாதத்தை முன்வைக்கிறீங்களா? எனக்கு வந்துட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா நான் சார்ந்து அவர்களோடு தோல் மேலே தோல் போட்டுன்னு போன, கை போட்டுன்னு போன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் எங்களுடைய ஒடுக்கப்பட்டிருக்கிற, நெசுக்கப்பட்டிருக்கிற, புறந்தள்ளப்பட்டிருக்கிற மக்களுக்கு சரியான சேவை யார் செய்கின்றார்களோ, எந்த அரசு செய்கின்றதோ அந்த அரசோடு நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம், தோளோடு தோளாய் நிற்போம். ரெண்டாவது நான் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் சார்ந்திருக்கின்ற மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவ மக்கள், நான் வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றேன். நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவனாக இருக்கின்றேன். சனிக்கிழமை அன்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நான் பங்கேற்றேன். வாரியமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினருடைய ஓட்டு தான் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு லெவலில் வந்து தெரியும். தமிழ்நாட்டை உருவாக்குன்ற அதிகாரம் சிறுபான்மையர்களுக்கு தான் இருக்குது.
இப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாஸ்டர் வந்துட்டு கேரல் ரவுண்ட்ஸ் போகிறாரு, அதை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குரல் கொடுக்குறோம், அதுக்கான முயற்சிகள் எதுவுமே நடக்கலை. மாண்புமிகு முதலமைச்சருடைய நாலேஜுக்கு நாங்கள் கொண்டுகிட்டு போகிறோம், செய்கிறாங்க. போலீஸ் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த கிறிஸ்தவர்களை ஒன்றுபடுத்துவதற்கான, சிறுபான்மை மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான பல கட்சிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் வேணும். கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் உட்காரணும், ஒரு 4 பேராவது உட்காரணும், ஒரு 5 பேர் தான். இதுவரையிலும் கிறிஸ்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்கின்றார், அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு. நான் குல்லா போடாத இஸ்லாமியர், போடாத கிறிஸ்துவன் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவரும் பலமுறை சிறுபான்மை மக்களை பற்றி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமாக இருக்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகம் பலமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்று கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம், 4 சீட்டோ அல்லது 5 சீட்டோ கிறிஸ்தவர்களுக்கு. இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களும் என்னுடைய சகோதரர்கள் தான், நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு 4 சீட்டு 5 சீட்டு கொடுக்கின்ற இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாக இருந்தாலும் சரி, முன்னால் ஆண்ட ஆட்சியாளர்களாக ரெண்டு பேருமே யாருமே வந்துட்டு முன் வரல. ஆனால் எங்களுடைய ஓட்டுக்கள் தேவைப்படுகிறது. இந்த முறை நாங்கள் சட்டமன்றத்துக்கு போவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி அவங்க சீட்டு கொடுக்கலனா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை நாங்கள் அங்கங்கே 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து நிற்பதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து உங்களோட தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னென்னா, ஒரு தலைவனாக திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனா மேலே எடுத்த நடவடிக்கை நீங்கள் சரியாக பார்க்கிறீர்களா? அண்ணன் எடுக்கின்ற முடிவு எப்போதும் சரியான முடிவாகத்தான் இருக்கும். அப்போதிலிருந்தே உங்களுக்கு தெரியும், அவருடைய கழகத்திற்கும் அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் யார் தடையாக இருந்தாலும் அதை அண்ணன் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வகையில் வந்துட்டு அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஒருவேளை ஆதவ அர்ஜுனு பேசுனது சரியா தவறா என்றது வந்து நான் இந்த விவாத மேடையில் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணனுடைய கருத்துக்கு நான் மறு கருத்து சொல்ல விரும்பலை. அண்ணன் வந்து எடுத்திருக்கிறாருன்னா அவங்களுடைய உயர்மட்ட குழு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அண்ணன் எடுத்த முடிவு வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் அவர் எடுக்கிறாருன்னா அது சரியாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா பேசுனதில், அந்த கருத்து முன் வச்சதில் என்ன முரண்பாடு கருத்தாக நீங்கள் பார்க்குறீங்க? மிகப்பெரிய மன்னராட்சின்னு வந்து யாரும் சொல்ல முடியாது. மன்னராட்சின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி குறிப்பிடுறீங்க? மன்னராட்சின்னு சொல்ல முடியாதுன்னு எப்படி நீங்கள் குறிப்பிடுறீங்க? இல்லை, மன்னராட்சி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களோட வாரிசுகள் தொடர்ந்து அதை அரசாங்கத்தை நடத்திட்டு வந்தால் அது மன்னராட்சி தான். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு நடக்கிறது டிஎம்கேல நடக்கிறது என்ன? ஸோ அதில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்கிறதுல சரியாக தானே படுது. இதை ஏன் நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி என்று சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்ப அரசியல் மட்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஆளல, பல கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க. அப்படி அவங்க ஆட்சி செய்யும்போது எப்படி இவங்க கூட்டணி தான் வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இவங்களை எப்படி நீ மன்னர்னு சொல்ல முடியும்? குடும்பம் வேறு. நான் என்ன சொன்னேன், நீ குடும்ப ஆட்சி நடந்துன்னு இருக்குதுன்னு இவ்வளோ தைரியமாக பேசுகிற ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு சொல்லு, நீ மன்னர் ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு ஒருவேளை நானே டிஎம்கேல வந்துட்டு நான் கூட்டணியில் இருந்தேன்னா நீ என்ன எப்படி மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு என்ன எப்படி நீ ப்ளேம் பண்ண முடியும்? என்னுடைய கட்சியை வளர்க்கணும், நான் வந்துட்டு என்னுடைய மக்கள் வந்து விரிவுபடுத்தணும்னா என்னுடைய தேவைக்காக நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் அங்கே வச்சிருக்கலாம். நீ மன்னராட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ நீ மன்னராட்சின்னா அப்போது இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள்லாம் மன்னராட்சிகளா? அப்போ நீ அந்த மன்னராட்சி நடக்குத அந்த கூட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 முறை நீ அந்த மீட்டிங்கில் கலந்துருக்க. இந்த மேடையில் பேசுறதுக்கு காரணம் அங்கே நடிகர் விஜய் இருந்தது தான்ன்றீங்களா? ஒருவேளை இருக்கலாம். நடிகர் விஜய் இருந்ததுனால கூட விஜயனுடைய கட்சி பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், அதனால் கூட அவர் பேசியிருக்கலாம். அது என்னன்னு நம்மளை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஆதவ அர்ஜுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சரை வந்து எதிர்க்கணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா நேரடியாகவே தொடர்ந்து அப்படி தானே குரல் கொடுத்துட்டு வந்துருக்காரு. ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து அவரோட பேட்டிகள் பார்க்கும்போது, இல்லை பத்திரிகையாளர் சந்திப்புகள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அவர் பதிவு பண்ணுற விஷயங்கள் என்னன்னா,
இன்றைய அரசாங்கத்தை குற்றச்சாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் பதிவு பண்ணுறாரு. அது மது ஒழிப்பு போராட்டத்திலையும் இருக்கட்டும், இந்த கட்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவன் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும்ன்றதுல முன்மொழிந்த முதல் நபரும் ஆதவ் அர்ஜுனா தான். ஓகே, அந்த இடத்துல அவரை ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச அதே கட்சி சார்ந்த தொண்டர்களால் இல்லை கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களால் ஏன் இந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தான் கேட்குறேன். ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக வந்துட்டு விடுதலை சிறுத்தைக்காக போஸ்ட் ஓட்டினவரோ கொடிக்கம்பம் ஏற்றினவரோ இல்லை வந்துட்டு அண்ணா சிறை செல்லும் போது வந்து மறியல் பண்ணவரோ அது போன்ற நபர் வந்து ஆதவ் அர்ஜுனா இல்லை. ஒரு இப்போ வந்துட்டு தற்காலிகமாக வந்துட்டு சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்ததுமே வந்துட்டு ஒரு துணை பொதுச் செயலாளர் கொடுக்குறாங்க. கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மூத்த அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு விடுதலை சிறுத்தையில் இருக்காங்க. அடிப்பட்டவன், குண்டாஸ் எடுத்தவன், எல்லாம் கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய நாலேஜ் இல்லாமல் தான் வந்துட்டு அவர் பேசுகிறாரு. இவர் சொல்லி தான் முதலமைச்சர் கொடுக்கணுன்றது இல்லை. ஒருவேளை அண்ணனுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆகிருப்பார். இப்போ நான் சொன்னேன், இப்போ அண்ணன் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், அடுத்தது கண்டிப்பாக துணை முதலமைச்சர் அண்ணனுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட், நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட். அவரை போயிட்டு நீ வந்து துணை முதலமைச்சர்ன்றதுக்கு சொல்கிறதுக்கான ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சினால நீ வந்துட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்ட. ஆனால் அதை அண்ணன் ஏற்றுக்கலையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற தகுதியை விட திருமாவளவன் அவர்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறீங்களா? அண்ணனுக்கு தான் சொல்கிறேன். அண்ணன் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்றனே. திருமாவளவன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சருக்கு தகுதியான ஒரு கேண்டிடேட்டு தானே. இன்றைக்கி சமூகத்தினுடைய ஒற்றுமை அவருக்கு வந்துட்டு சரியான ஒரு சூழல் இல்லை. ஒருவேளை போகிற போக்கில் மாற்றங்கள் இருந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லி ஆதவ் அர்ஜுனன் சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 கூட அண்ணனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அப்போ டிவிகேயோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க? திருமாவளவனுங்க அண்ணன் வந்துட்டு இணைவாரா இணைய மாட்டாரான்றது தேர்தல் காலத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் அதை பற்றி ஆதவ் அர்ஜுனா முக்கியமாக ஒரு கருத்து முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்காரு. அவங்களோட அழுத்தம் சார்ந்து தான் வந்து என்ன இந்த இடைக்கால நீக்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வராமல் போனதுக்கு முக்கிய காரணம் கூட அதுதான் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது சோசியல் மீடியாவில். ஓகே, அதை வந்து சில நேரங்களில் திருமாவளவன் அவர்களே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இல்லைன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா இந்த கருத்தை முன்மொழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒருவேளை அப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது தான் உண்மையோ? எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் வெற்றி பெற்று 4வது முறை பாராளுமன்ற உறுப்பினராக சென்றிருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி இருக்கும்போது இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கு வைத்து தான் இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு பகச்சிக்க முடியாதுல்ல. இப்போ ஒருவேளை அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னா, அடுத்தது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன விஜய் கூட்டணியில் அண்ணன் போயிட்டு என்ன பண்ணுறாரு, தாவ ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி பேசுவாங்க. சோசியல் மீடியாவில் அந்த டாக் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சிந்திப்பார். அண்ணன் வந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், திருமாவளவனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல திறன் படைத்தவர். அவருக்கு வந்து நம்மை போன்றவர்கள்லாம் ஆதவ் அர்ஜுனாவை இடைக்கால நீக்கம் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த தந்திரம் தான்ன்ற ஒரு டாக்கும் இருக்குது. முதல்ல ஆதவ் அர்ஜுனா டிவிகேல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்பு வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களும் 2026 வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு விமர்சனமாகவே பார்க்கப்படுது. இதை நீங்கள் ஏற்றுக்கலன்றீங்களா? திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் சீனியர் பொலிட்டிக்கலில். விஜய் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்சியே ஆரம்பித்து முதல் மாநாடு இப்போ தான் நடத்தியிருக்கிறாரு. அது இன்னும் 1.5 மாதம் கூட கிட்டத்தட்ட நடந்து முடியல. அண்ணன் போயிட்டு கூட்டணி வைப்பாரா, அதில் சாத்தியம் இல்லை. ஏன்னா அண்ணங்கிட்ட தான் பல பேர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அண்ணன் போயிட்டு விஜய் சார் கூட கூட்டணி வைப்பாரான்றது வந்து இதில் எனக்கு வந்து நல்லதாக தெரியல. ஒருவேளை அரசியல் சூழ்ச்சி இது, அரசியல் சூழ்ச்சியில் அரசியல் என்ன நடக்கும்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியனவர்.
அவருக்கு என்ன முடிவு எடுக்கணும், எப்போ முடிவு எடுக்கணும், அது எந்த டைமில் எடுக்கணும் என்ற முடிவு எடுக்கிறவர். அதே போல் தன்னிச்சையான முடிவு அண்ணன் எப்பவுமே எடுக்க மாட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. உயர்மட்ட குழு அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பேசிட்டு கடைசியாக தான் அவருடைய முடிவை வந்துட்டு என்ன பண்ணுவாருங்க, வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி தலைவரை நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை, எனக்கு தெரியும். ஆகவே ஆதவ அர்ஜுனை வந்து அண்ணனுக்கு பெரிய ஒரு ஆளாக எனக்கு தெரியல. அதனால் நான் அந்த சாப்டர் பேசுறதுக்கு நான் விரும்பல.